கடந்த ஒரு 3 நாட்களாவே எங்க வீட்ல எல்லாருக்கும் சளி, இருமல் தான். ஃபர்ஸ்ட் வந்தது என்னமோ தம்பிங்களுக்கு தான். கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால டக்குன்னு புடிச்சுக்கிச்சு. நெக்ஸ்ட் டேவே வினோக்கு வந்துருச்சு. நான் வாய வச்சுட்டு அமைதியா இல்லாம அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் தான் எப்ப பாரு சளி சளி. ஒரு மாசமாவது நீங்க 3 பேர் சளி இல்லாம இருந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா எனக்கு வந்து சளி காய்ச்சல் ரெண்டுமே பெருசா வந்ததில்ல. ரொம்ப ரேர். இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 to 3 years ஒன்ஸ் தான் வரும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தலைவலி வயிறு வலி தான் மாசம் மாசம் எனக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நமக்கு வராதேன்னு ஒரு நப்பாசையில தான் ரொம்பவே பேசிட்டேன். சொன்ன ஒரு 1 hour கூட இருக்காது. திடீர்னு மூக்கு அடைக்குது. அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து அப்படியே உள்ளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட் 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்களா மெடிக்கலுமே இல்லை. ஸோ தம்பிங்களுக்கு நோஸ்க்கு வர அந்த ஸ்ப்ரே அடிச்சு தான் நான் அந்த டேவே தூங்கினேன். இதுல இருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா யாரையும் பழிச்சு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். சளி பிடிச்சாவே கண்டிப்பாக கருவாடு இல்லைனா முட்டை சாப்பிட்டா அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்கு வந்து சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் டின்னருக்கு முட்டை பொடி மாஸ் தான் பண்ணியிருந்தேன். தம்பிங்களுக்கு தரனால மிளகா பொடி கம்மியாக போட்டுட்டு பெப்பர் மட்டும் நல்லா தூக்கலாக போட்டிருந்தேன். பெப்பர் போட்டால் சளிக்கு நல்லது, முட்டை கோச்சி ஸ்மெல் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.